ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா சேனல். நான் தான் உங்க மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 57 மாடிஃபயர். 57 மாடிஃபயர் டிஸ்கிரிப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டிசிஷன் ஃபார் சர்ஜரி. டிசிஷன் ஃபார் சர்ஜரி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொசீஜர், அதாவது ஒரு சர்ஜரி வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணுறது தான் டிசிஷன் ஃபார் சர்ஜரி. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ் குளோபல் பீரியட் இருக்கக்கூடிய சர்ஜரியை எடுத்த கவுத்தும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதோட சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுக்கறது தான் 57 மாடிஃபயர். எப்போல்லாம் நம்ம வந்து 57 மாடிஃபயர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 57 வந்து ஈனம் சிபிடிஸ் கூட மட்டும் தான் கொடுக்க முடியும். சர்ஜரி சிபிடிஸ் கூட கொடுக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 90 டேஸ் குளோபல் பீரியட் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் கூட தான் பண்ணும்போது இஎன்எம் கூட நம்ம கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் வந்து இப்போ இன்னைக்கே டிசைட் பண்ணி இன்னைக்கே சர்ஜரி பண்ணாலும் சரி, நாளைக்கு அதாவது வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள சர்ஜரியை வந்து பிளான் பண்ணாலும் சரி, நம்மளால வந்து 57 மாடிஃபை கொடுக்க முடியும் இஎன்எம் கூட. எப்பெல்லாம் வந்து நம்மளால 57 மாடிஃபை கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் ப்ரொசீஜர்ஸ், அதாவது 0 to 10 டேஸ் குளோபல் பீரியட் இருக்கக்கூடிய சர்ஜரியை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளால 57 மாடிஃபை கொடுக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் மைனர் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கே டிசிஷன் எடுத்து மறுநாள் எடுத்து பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. சேம் டேலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி அதாவது மைனர் சர்ஜரியை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஎன்எம் கூட 25 மாடிஃபை கொடுத்துருவோம். சிக்னிஃபிகன்ட் செப்பரேட்லி ஐடென்டிஃபைபிள் சொல்லிட்டு நம்ம 25 மாடிஃபை கொடுத்துருவோம். அந்த டைம் நம்ம 57 மாடிஃபையை யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 24ம் 57ம் ஒரே டைமில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்கலாம். ஏன்னா 24 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ண ஒரு சர்ஜரி வித்தின் குளோபல் பீரியடுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது வந்து வேற டிஃப்ரெண்ட் சர்ஜரி, அதாவது அது நாட் ரிலேட்டட் டு இப்போ இருக்க இஎன்எம் சர்வீஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றதுக்காக கொடுக்குறதா நம்ம 24 கொடுக்குறோம். ஸோ 24 கொடுத்துட்டு, ஸோ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து பண்ண போகிற சர்ஜரி, அதாவது மேஜர் சர்ஜரிக்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா 57 கொடுக்கலாம். ஸோ 24ம் 57ம் ஒரே டைமில் கொடுக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே வந்து வேறு வேறு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுறதுனால. இதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேன் என்சைக்ளோபீடியா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.